அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹுவின் மீதான இறையச்சமும் நன்னடத்தையுமே என பதிலளித்தார்கள். மீண்டும் நரகிலே மனிதர்களை நுழைவிக்கக்கூடியது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு வாயும் மர்மஸ்தானமும் என பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு புரிகின்ற செய்தி, ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வினுடைய அச்சமும் நல்ல நற்குணமும் தன்னுடைய நடை உடை பாவனை அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் இருந்தால் அவர் தாராளமாக சொர்க்கத்தில் போய் நுழைந்து விடுவார். அதே நேரத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்தாமல் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தவறான வழியில் பயன்படுத்துகின்ற போது அவர் நரகிலே நுழைந்து விடுவார். இதுதான் மனிதர்களை சொர்க்கத்திலேயும் நரகத்திலேயும் நுழைவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். நாம் எப்போதும் எந்த பேச்சுக்களை பேசினாலும் நல்ல பேச்சுக்களை பேசுவோம், அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்வோம், நல்ல நடத்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் யாவரையும் சொர்க்கத்தில் ஒன்று கூட்டி அருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.